வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் 2வது சுற்றில் கலந்து கொள்வதற்காக விடுதி லிப்டில் கீழே இறங்கிய போது திடீரென பழுதாகி லிப்டில் சிக்கிக்கொண்ட கேலோ வீராங்கனைகளை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், முழுமையான விவரங்கள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய 2வது சுற்றில் கலந்து கொள்வதற்காக விடுதியின் லிப்டில் கீழே இறங்கிய போது திடீரென லிப்ட் பழுதாகி சிக்கிக்கொண்ட கேலோ வீராங்கனைகளை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரும்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில் லிப்டில் சிக்கிக்கொண்ட வீராங்கனைகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், விரிவான விவரங்கள். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்த வீராங்கனைகள் 10 பேர் லிப்டில் வாட்டிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் சென்னையில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீராங்கனைகள் 10 பேர் நேற்று முன்தினம் சென்னை வந்தனர். நேற்று முதல் கட்டமாக நடந்து முடிந்த முதற்கட்ட சுற்றில் அவர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் இருந்து இன்று நண்பகலுக்கு மேல் நடக்க இருந்த 2வது சுற்றில் கலந்து கொள்வதற்காக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 10 வீராங்கனைகள் ஆனவர்கள் 5வது தளத்தில் இருந்து கீழே லிப்டில் இறங்கி வந்த போது அந்த லிப்ட் ஆனது தரைத்தளத்தை வந்து அடைவதற்கு முன்னதாக லிப்ட் திடீரென பழுதாகி பாதி வழியில் நின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது குறித்து தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய கோயம்பேடு தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக விரைந்து வந்து அந்த லிப்டில் சிக்கிக் கொண்டிருந்த 10 வீராங்கனைகளையும் பத்திரமாக மீட்டனர். அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்ட மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீராங்கனைகள் 10 பேரும் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு குறித்த நேரத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிகழ்ச்சியானது இந்த நிகழ்வானது சற்று முன்னதாக கோயம்பேடு பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. உடனடியாக விரைந்து செயல்பட்ட தீயணைப்பு துறையினர் அந்த தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர் மட்டுமல்லாமல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்த வீராங்கனைகளும் அவர்களை பாராட்டியுள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.